ராமசுப்ரமணியம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி இன்டாக்டாக அவங்க கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல்னு பல தேர்தல்களை சந்தித்து வெற்றியோடு அவங்க இருக்கிறாங்க. இந்த தேர்தலையும் அவங்க அதே கூட்டணி அப்படியே தொடரப்போகுது அப்படிங்கிறது தான் இன்றைய நிலைமை. அப்படியே தான் தொடர போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக, பாஜக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். தேமுதிக, பாமக, புது பிளேயரான தாவேகா, ஏற்கனவே இருக்கக்கூடிய நாம் தமிழர், இவங்கெல்லாம் இன்னும் சொல்லாத ஒரு சூழலில் கூட்டணி திமுகவிலேருந்து வரும்னு நட்டா பேசுறதுல தொடங்கி விசிக தரப்புலேருந்து அதற்கான சமிகைகள் எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அப்படின்னு விசிக தலைவரே குறிப்பிடுறது தொடங்கி ஒரு பக்கம் கூட்டணிக்குள்ள இது ஒரு சலசலப்பும், முதலமைச்சருடைய இந்த அறிக்கையில் சுட்டி காண்பித்திருக்கக்கூடிய அந்த வரிகள், சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்தவர்கள் திமுகவை வீழ்த்திவிட முடியாதா என்ற ஆற்றாமையில் தவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதுவும் என்ன மாதிரியான அரசியல் புரிதலை ஏற்படுத்துது? உங்க பார்வையில் என்ன? இதை எப்படி போய் சேர்ந்திருக்கு? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விவாதத்துல மிக முக்கியமான புள்ளி என்னவென்றால், எக்கோ கேட்கறது கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. நான் ஆடியோ இன்ஜினியர்ட்ட சொல்றேன் சார், எக்கோ சரி பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. சரி, அந்த முக்கியமான புள்ளி என்னவென்றால், 2 கூட்டணியாக இப்ப பரிமளிக்கின்றது என்று சொல்லலாம். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடன் சேர்ந்த காங்கிரஸ், விசிகே போன்ற கட்சிகள், மதிமுக போன்ற கட்சிகள். அதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதிமுக பாஜகவுடன் இணைந்திருக்கின்றது. இன்னும் பல பேர், குறிப்பாக நடிகருடைய கட்சி, அதாவது விஜயனுடைய கட்சி தாவேகா, அதையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சி நடப்பதாக செய்திகள் வருகின்றன. அதை விட தாண்டி நாம் தமிழரையும் இந்த கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று அதிமுக மிகப்பெரிய அளவிற்கு பிரயத்தனப்படுகின்றது என்று செய்திகள் வருகின்றன. சரி, இப்பொழுது அதை தாண்டி பாமக போன்ற கட்சிகள் அவர்களை எல்லாமும் இழுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்திகள் வருகின்றன. இப்ப எந்த கூட்டணியாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையாக ஒரு கொஹசிவ்னஸ் இருக்கணும். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நன்றாக புரிந்து கொண்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இலக்கினை வைத்துக் கொண்டு அப்படி போனாதான் சரியா வரும். அது அந்த விதத்துல பார்க்கும்போது நீங்க குறிப்பிட்டது போல 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு அசம்பிளி தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷன், இதுல அனைத்திலுமே இப்ப தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணியானது ஒரு ரொம்ப நெருக்கமாக, இணக்கமாக செயல்படுகின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. மாறாக நீங்க அதிமுகவை எடுத்துக்கொண்டால், அதிமுக மேல எனக்கு வெறுப்பு அதெல்லாம் இல்லை. நான் ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் ஃப்ரம் அவுட் சைட் வெரி க்ளோஸ்லி. அதிமுக அவங்க என்ன சொன்னாங்க, குறிப்பாக திரு இபிஎஸ் அவர், நான் எப்பொழுதுமே அதை பத்தி உயர்வாகத்தான் பேசிக் கொண்டிருந்தேன். நான் எப்போதும் ஒட்டோ உறவோ பாஜகவோட கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் பாருங்க. அந்த மாதிரி முடிவு யாராலையும் எடுக்க முடியாது. அவ்வளவு தீர்க்கமான முடிவு எடுத்தவர் திடீரென்று ஏன் அங்க பாஜகவோட போய் சேர்ந்தார்? அதுவும் குறிப்பாக டெல்லியில போய் பேசுகின்றார். நாங்கள் மாநில விஷயங்களை பத்தி தான் பேசுவதற்காக வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவோட பேசிட்டு வெளியில வரும்பொழுது, அமித்ஷாவோட ட்விட்டர்ல அவருடைய செய்தி என்ன, நாங்கள் ஒரு இணக்கமாக ஒரு கூட்டணி அமைக்கின்றோம், அது மட்டுமல்ல கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி என்பதை பத்தி அவர் தெளிவாக பேசுகின்றார். அதையே தான் திருப்பி இங்க மறுத்துட்டார்ல. அந்த என்டிஏ கூட்டணிக்கான அவங்க விளக்கத்தை சொல்லிட்டாங்க, மறுத்துட்டார்ல. இல்லம்மா, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதே தான் திருப்பி இங்க வந்த போது அதே ஒரு டோன்ல தான் திரு அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். அந்த சமயத்துல திரு இபிஎஸ் வாயவே தரகல. ஒரு 5-6 நாட்கள் கழித்து, ஓஹோ இது பெரிய டேமேஜா ஆகிவிடுமோ அதிமுகவுக்கு, அப்ப நாம தனிப்பட்ட முறையில ஆட்சி அமைக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமாக தான் சொல்றாங்க. கூட்டணி மட்டுமல்ல, கூட்டணி ஆட்சி என்பதையும் ரொம்ப தெளிவாக திரு அமித்ஷா சொன்னார்கள். அது இந்த கூட்டணி அப்படிங்கிறது வேறு, ஆட்சி என்பது வேறு அப்படிங்கிற மாதிரி புது வியாக்கியானங்களை இபிஎஸ் அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே அந்த முதல் கோடல் முற்றிலும் கோடல்ங்கிற மாதிரி அங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதாவது சமீபத்துல ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி
திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகின்றார்கள். அது வந்து நிச்சயமாக அதிமுகவோட வைத்த உறவு என்பது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் இன்னைக்கு தலைவராக இல்லாம இருக்கலாம் பாஜக தமிழ்நாட்டுல. ஆனால் அவருடைய கருத்து மிக முக்கியமானது. அவர் வந்து தன்னுடைய வெறுப்பை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த ரெண்டு இப்படி இருக்கும் பொழுது ஒரு இது கொஹெசிவ் இருக்கும். அடிப்படையாக பாஜக தொண்டர்களுக்கும் ஒரு பக்கம் அவர் இந்த கூட்டணி அவர் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். அவருக்கு தனிப்பட்ட முறையில பாஜகவுடைய வளர்ச்சிங்கிற இடத்துல இருந்து அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நேற்றைக்கு என்ன சொல்றாரு, எதிர்க்கட்சிகள் இப்பயே வியூகம் அமைத்து ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்களை வைப்பாங்க, அதற்கான ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு தானே நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார் அண்ணாமலை. இல்ல, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வெறுப்பு என்பது இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது. அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் என்பது ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கின்றது. அதை வெளிப்படுத்தும் பொழுது அது வந்து பெரிய யாராவது பாஜக மேலிடத்துல இருந்து அவர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், அதிமுகக்கும் பாஜகவுக்கும் உள்ள அந்த தொண்டர்கள் இருக்கின்றார்களே, அவங்க ரெண்டு பேருக்கும் ஜெல் ஆகுமா? ஏனென்றால் எவ்வளவு மோசமாக அதிமுகவை ட்ரீட் பண்ணினாங்க அப்படிங்கறது அவர்கள்லாம் மறந்து போய் விடுவார்களா? அதை தாண்டி தமிழகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய அளவிற்கு துரோகம் செய்கின்றது பாஜக அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு அதிமுக மத்தியில் இருக்காதா? அது டிஎம்கே இருக்கட்டும். ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி தொகையாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது பேரிடர்கள் வரும்பொழுது அதற்கு தகுந்த காம்பன்சேஷன் இல்லாம இருக்கக்கூடியது, மும்மொழி திட்டத்தை திணிப்பது, டீலிமிட்டேஷன் என்று சொல்வது, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கின்றது பாஜக. ஆகவே அவங்களோட இது நான் மார்க் மை வேர்ட்ஸ், இது வந்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய கேடை விளைவிக்கக்கூடிய பாஜக அப்படிங்கிற ஒரு பெரிய முன்னெடுப்பு இந்த வரக்கூடிய தேர்தலில் நடக்க போகின்றது. தமிழகத்தை வஞ்சகம் செய்கின்றார். இது என்டிஆருடைய தெலுங்கு தேசம் அவர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாதிரிதான் ஒரு முழக்கம் இருந்தது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சுகிதா மேடம். அவர் என்ன வச்சார்னா தெலுங்கு பிரைடு அப்படிங்கிற மாதிரி வச்சார். அதே போல தமிழனுடைய பிரைடு அப்படிங்கிறத பத்தி பேசும்பொழுது இதற்கெல்லாம் இல்ல, நீங்க சொல்றத இப்படி திருப்பி கூட பார்க்கலாம். நீங்க சொல்ற அந்த ஹிஸ்டரி இருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அதே ஆந்திராவுல என்ன நிலைமையா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது பாஜகவுடைய ஒரு கூட்டணியை நோக்கி அவர்கள் நகரக்கூடிய இடத்திற்கு பாஜகவிற்கு அங்க ஒரு சொற்ப வாக்குகளை, கணிசமான வாக்குகளை அதே தெலுங்கு பிரைடு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அரசியல்ல நாம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் இல்லையா? இல்லைன்னு சொல்ல, அதுக்கு மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அண்டர் தி பிரிட்ஜ் அப்படிம்பாங்க. அது அந்த சமயத்துல அந்த சென்டிமெண்ட் ரொம்ப பெரிய அளவிற்கு வளர்ந்து, அது போல தமிழ்நாட்டில் டெஃபினட்டாக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் இழிவு செய்கின்ற வகையிலே பாஜக நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது தமிழ் பிரைடை ரொம்ப ஹர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ டெஃபினட்டா வரப்பதான் போகின்றது. இந்த இஷ்யூலாம் வரும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும். அதோட தாண்டி அதிமுக எப்படி எல்லாம் உடைத்து சிதைத்து சின்னாபின்னமாக்கி பிறகு ஒரு கம்பல்ஷன் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஆகவே டெஃபினட்டா இது வந்து ஒரு பெரிய அவங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது அதிமுகவுல வந்து அதிமுக தரப்புல ஒன்றும் அவங்க யாருமே வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு நெருக்கடி கூட்டணின்லாம் சொல்லலையே. இபிஎஸ்ஏ வந்து எங்களை யாரும் நெருக்கடி எல்லாம் சொல்லல, இது ஒரு தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற கணக்கு அடிப்படையில இருந்து தானே பேசுறாங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு இன்றைக்கு அதிகாரப்பூர்வ ஒரு எதிர்கட்சிய இல்ல நான் சொல்றது என்னன்னா, தொண்டர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு புகைச்சல் இருக்கின்றது. அடிப்படையாக யார் வேலை செய்யணும்? 4 பேர் தலைவர்கள் அங்கங்க உட்காட்டாங்கன்னா அவங்களால எல்லாத்தையும் பண்ண முடியாது. அடிப்படையாக தொண்டர்கள் தான் இந்த வேலைகளை செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தொண்டர்களுக்கு உற்சாகம் குறைஞ்சு போகும். ஏன்டா பிஜேபியோட வேண்டாம், நாம பாமக தேமுதிக இதோட இல்லாம வச்சிருந்தோம்னா அதுவே நமக்கு நல்ல பலன் தந்து இருக்கலாம். அல்லது தாவேகாவோட கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்ற வாதம், அவங்க சொல்லக்கூடிய வாதம், கடந்த தேர்தல்ல அதிமுக
பாஜக தனித்து நின்று வாங்கிய வாக்குகள் ஒன்றாக சேர்ந்து நின்றிருந்தா அதோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறி இருக்கும், சில இடங்கள்ல வெற்றி கூட பெற்றிருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு அரித்மெட்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸை முன்வைக்கிறாங்களா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்குன்னு பார்க்கறீங்களா, இல்ல நீங்க வந்து இல்ல இது வந்து எந்த கெமிஸ்ட்ரியுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல அதான் சொல்றேன், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அதாவது அரித்மெட்டிக்ங்கிறது விட்டுடுங்க, அரசியல் அரித்மெட்டிக்ங்கிறது என்பது ஒரு ஆஸ்பெக்ட். பட் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரி வேற விதமா போச்சுன்னா அது டெஃபினட்டா ஒத்து போகாது. அதுதான் நான் சொல்றேன், இந்த அதிமுக தொண்டர்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் ஜெல் ஆவது என்பது மிக 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 கஷ்டம், மிக மிக கஷ்டம். ஆகவே தலைவர்களுக்குமே ஒரு புகைச்சலால அப்படி அவங்கெல்லாம் வந்து தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஏதாவது வேற வழியே இல்லாம ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அதாவது வேற வழியே இல்லாம, அதாவது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா பாமக, தேமுதிக, ஈவன் தாவேகா போன்ற கட்சிகளை ஒன்றாக இணைத்து இன்னொரு வலிமையான கூட்டணி அமைத்திருக்கலாம் அப்படின்னு அதிமுக நம்ம தொண்டர்கள்லாம் விரும்புகின்றார்கள், அப்படிதான் நினைக்கின்றார்கள். ஆனால் இவங்களை சேர்த்ததுனால தாவேகா, பாஜக கடுமையாக எதிர்க்கின்றது. அவங்க வருவாங்களா? அவங்க வரலைன்னா நம்மால உங்க வீடியோ ஃப்ரீஸ் ஆகுது சார். கவலை அதிமுக இதே பேசலாம் ஹலோ லைன்ல இருக்கீங்க சார், வீடியோ ஃப்ரீஸ் ஆச்சு இப்போ. ஓகே சரி, थैंक यू. அதனால இது எப்படி பார்த்தாலும் சரி, நிச்சயமாக இது ஒரு கடினமான முடிவை, டிஃபிகல்ட் டெசிஷன் ஹஸ் பீன் டேக்கன் பை ஏடிஎம்கே. போன எலெக்ஷனை வச்சுங்களேன் நீங்க, இதே பாமக, அதிமுக, பாஜக எல்லாம் ஒன்னா தான் இருந்தது. பட் அவங்களால வெற்றி பெற முடியும், ஒரு 70 சீட்டுக்கு மேல வாங்க முடியலையே. அப்ப வெற்றி பெற்றது என்பது திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா டெஃபினட்டாக முதல்வர் சொன்னது போல அவங்களுக்குள்ளேயே ஒரு சரியான புரிதல் இல்லாமல் நெருடலோட தான் அவங்க இருக்காங்க. இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள ஏதோ ஒரு ஏனோ தானோ என்று பேசவில்லை, யதார்த்தமான உண்மையை தான் எடுத்து சொல்லி இருக்கின்றார் நம்ம முதல்வர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும். பேசலாம் சார்.